கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை என்னது? மேசியா. மேசியா. மேசியாவினுடைய முக்கியமான அர்த்தம், அதாவது அந்த வார்த்தையினுடைய முக்கியமான அர்த்தம் என்ன? அதனுடைய உட்பொருள் என்ன? ராஜாவாக அபிஷேகம். என்னங்க? ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டவர். அது ரெண்டு வார்த்தை. அபிஷேகிக்கப்பட்டவர் தான் மெஷியா. மெஷியா அப்படிங்கிறதுக்கும் கிறிஸ்தோஸ் என்கிறதுக்கும் என்னென்னா த அனாயிண்டட் ஒன். அதில் என்ன அனாயிண்டட் ஒன்? அபிஷேகிக்கப்பட்டவருங்கிறது என்ன விசேஷமானது? அபிஷேகிக்கப்பட்டவருங்கிறது என்ன விசேஷமானது? இயேசுவே அபிஷேகிக்கப்பட்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலயும் தீர்க்கதரிசிகள் வந்து அபிஷேகிப்பாங்கல்ல, ராஜாவை வந்து அபிஷேகம் பண்றாங்க. அபிஷேகம் யாரெல்லாம் அபிஷேகிக்கப்பட்டவர்களா இருந்தாங்க? ஆசாரியர்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், ராஜாக்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், தீர்க்கதரிசிகள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். இங்கே இயேசுவானவரை குறித்து பார்க்கும் பொழுது எப்படி அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தீர்க்கதரிசியாகவும் இருந்திருக்கலாம், அவர் ராஜாவாகவும் பார்க்கிறோம், அவர் ஆசாரியராகவும் பார்க்கலாம். ஆனால் விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன விதமான மேசியாவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்? தீர்க்கதரிசியை எதிர்பார்த்தார்களா? ஒரு ராஜாவாக. எப்படி? எந்த வம்சத்தில் ராஜாவாக வர வேண்டும்? யூத ராஜாவாக வர வேண்டும் என்று சொல்லி, யூதராக இருக்கக்கூடிய, யூத குலத்தில் இருக்கக்கூடிய ராஜாவாக வர வேண்டும். அப்போ யூத குலத்தில் வந்து எந்த ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். எந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்? யாருடைய ராஜ்யத்தை திரும்ப கொண்டு வருவார்? தாவீதனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவார். ஆக மேசியா, வரக்கூடிய மேசியாவானவர் தாவீதனுடைய வித்தாக வருவார். அவர் தாவீதுடைய வம்சாவளியில் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து முக்கியமாக சுவிசேஷத்தினுடைய அடிப்படையில் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அந்த நூல், அந்த உள்ளே உள்ள நூல் இருக்கிறத, அது என்னவென்றால் தாவீதினுடைய வம்சாவளியிலே வரக்கூடியவர். ஏனென்றால் ஆண்டவர் வந்து 2 சாமுவேலுடைய புத்தகம் 6வது 7வது அதிகாரத்தில் சொல்லும்போது, உன்னுடைய வீட்டை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் கொடுக்கக்கூடியதெல்லாம் வருது. சரி, இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த மேசியா, இரட்சகர், உங்களுடைய ராஜா, தாவீதனுடைய சிங்காசனத்தை எடுத்து நிறுத்தக்கூடியவர் இவர் தான். இதுக்கு மேலே என்ன சுவிசேஷம் வேணும்? ரொம்ப சிம்பிளாக. இதே மாதிரி இன்னொரு எனக்கு ரொம்ப ஒன்று பிடிக்கும். அதாவது பேதுருவானவர் ஒரு குட்டி சுவிசேஷம் சொன்னார். ஒரு குட்டி சுவிசேஷம். நான் யார் என்று இயேசுவானவர் கேட்குறாரு. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து. ஆமாம், ஒரு இடத்துல, அதாவது அது வந்து மத்தேயு சுவிசேஷத்தில் இது வந்து விளக்கமாக எழுதப்படும். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில். ஆனால் இன்னொரு சுவிசேஷத்தில் வந்து நீர் கிறிஸ்து அப்படின்னு ஷார்ட்டாக இருக்கும், நீர் கிறிஸ்து. அது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கையாக இருந்தது? இயேசுவானவர் சொல்கிறாரு, இது நீ உன்னுடைய மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்துவரை பிதாவானவர் உனக்கு. அது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கையாக இருந்தது? ஏன்னா அவங்க அதாவது மேசியா வரணும்னு காத்திருந்தாங்க. இவர்தான் மேசியான்னு சொல்றாரு. இயேசு மனுஷன் கிடையாது. இயேசு வந்து சாதாரண ஒரு மனிதனாக பிறந்தார், ஒரு மனிதர் அல்ல. அவர் மேசியாக்கு, அவர் மேசியா எப்படிப்பட்டவராக இருப்பார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மேசியாவில் 2 காரியங்கள். சிமேயு, அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் இரட்சகர். அதாவது மேசியா எப்படிப்பட்டவராக இருப்பாராம்? ராஜாவாக இருப்பார். தீர்க்கதரிசியாக இருப்பார். ராஜரீகம் பண்ணுவார். தானியேலுடைய புத்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது மனுஷகுமாரன். அப்போ மனுஷகுமாரன்னா மனுஷனாய் பிறந்தவர்னு சொல்றாங்களா? இல்லை, தேவனுடைய, அதாவது தேவனாக கர்த்தத்துவம் உள்ளவர். இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லி அங்க ஆண்டவர் வந்து இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அந்த இடத்துல சொல்லும் போதே அவர் அவங்க பிரகடனப்படுத்துறாரு. அதாவது அங்கே அபிஷேகம் நடக்கிறது. சரி, அப்ப மேசியா, அதுல இருந்து இந்த 2 வார்த்தை, 2 வசனங்கள் வருகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படிங்கிறது 2 பழைய ஏற்பாடுடைய வசனங்கள் அங்கே வருது. 2வது சங்கீதம். அது என்ன சங்கீதம்? 2வது சங்கீதம். 2வது சங்கீதம் எது எப்படிப்பட்ட சங்கீதம்? என்னது? பவுலடியாரும் ஒரு இடத்துல 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறதே அப்படிங்கிறாரு. அவருக்கு ரெஃபரன்ஸோட கலினா சொல்கிறாரு. 2ஆம் சங்கீதம் எதன சங்கீதம்?
அபிஷேகம் பண்ணப்பட்ட சங்கீதம். அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகம் இன்னும் ரொம்ப தெளிவாக இந்த 2வது சங்கீதம் மேசியாவினுடைய சங்கீதம் ரொம்ப தெளிவாக இங்கே என்ன நடக்குது. ராஜாவின் சங்கீதம். ஒரு ராஜா தன்னுடைய ராஜகுமாரனை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு சங்கீதம். இது ரொம்ப தெளிவாக நீங்கள் எடுக்கிறாங்கன்னா இது மேசியாவினுடைய சங்கீதமாக எடுக்கிறார்கள். கர்த்தர் தன்னுடைய மேசியாவை அபிஷேகம் பண்ணுகிறார். நீர் என்னுடைய குமாரன் சொல்லும்போது 2வது சங்கீதத்திலேருந்து எடுக்கிறாரு. நான் உண்மையில் பிரியமாக இருக்கிறேன். அந்த வசனம் எங்கேருந்து வருது? பாடுபடும் தாசனுடைய பாடல்கள் ஏசாயானுடைய புத்தகம் 42வது அதிகாரத்துலேருந்து வருது. இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவர் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவர் அப்படிங்கிறது. இப்போ 2 ஸ்ட்ரீம் உள்ள வருது. நீங்கள் கவனிக்கிறீங்களா? நான் வந்து ஒரு வார்த்தை எடுத்து தான் பேசிகிட்டு இருக்கேன். இயேசுவே கிறிஸ்து என்கிறது. அப்போ கிறிஸ்து யார்? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. 2வது சங்கீதம் அவர் பாடுபடும் தாசன். ஏசாயானுடைய புத்தகம் 2ஐயும் அங்கே வந்து தேவ வசனமாக நம்ம வந்து இதனை வானத்திலிருந்து தோன்றிய வசனமாக அங்கே பார்க்கிறோம். அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டது 2மே எங்கே இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்துவாக அங்கே இவரே கிறிஸ்து என்று சொன்னார் என்றால் அவர் வந்து பாடுபடும் தாசனாகவும் இருக்கிறார், ராஜாவாகவும் மேசியாவுடைய ராஜாவாகவும் இருக்கிறார். 2மே அதில் இருக்குது. இதில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த யூதர்கள் ஒரு பகுதியை தான் பார்த்தாங்க. அதாவது அவரை வந்து பாடுபடக்கூடிய தாசனாக பார்க்கவில்லை. அவர் என்ன ராஜாவை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இவர் வந்து பாவமாக வந்து எங்கேருந்து வரணும்? அரண்மனையிலேருந்து வர வேண்டும், ஆட்டு மந்தையிலேருந்து வர்றாரு இவர். அதனால வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருத்தர் வருவார்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் பிறந்தது எங்கே? ஒரு பெரிய மகாலில் பிறந்திருக்கணும், வெள்ளை குதிரையில் வந்திருக்கணும். இவர் என்ன செய்கிறார்? இவர் வரும்பொழுது ஆனால் ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அந்த இந்த ட்ரையம்பல் என்ட்ரி ஆஃப் இன்டு ஜெருசலேம், அதாவது விஜய பவனியாக எருசலேமுக்குள்ளே வரும்போது கடைசி நாளில் ரொம்ப தெளிவாக தான் ஒரு ராஜா என்பதை வெளிக்காட்டுகிறார். நான் தான் கிறிஸ்து அப்படி சொல்கிறார். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு தான் எல்லாரும் கத்துறாங்க. அப்படின்னா ராஜா வந்துட்டார் அப்படின்னு. இந்த ராஜ மரியாதை என்ன சொன்னால் தன்னுடைய வஸ்திரத்தை விரிக்கிறார்கள், மரக்கிளைகளை விழிக்கிறார்கள். அவர் என்ன கழுதையின் மேல் வருகிறார், கழுதையின் மேல் குட்டியின் மேல் வருகிறார். இதுதான் ஒரு ராஜா வரக்கூடிய ஒரு கோலம். இப்படித்தான் வந்து பழைய ஏற்பாட்டில் ராஜாவை வரவேற்று இருக்கிறார்கள். அதை பொறுக்க முடியாத தான் எல்லாருமே இந்த பிரதான ஆசாரியர்கள்னு சொன்னாங்க. என்ன ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை உனக்கு கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் புரியலை. இவர் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த இயேசு தான் கிறிஸ்து. இதில் இன்னும் பிரச்சனை என்ன? இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டு விட்டார். இப்போ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏனென்றால் மேசியாவானவர் அபிஷேகிக்கப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் சபிக்கப்பட்டவர் அல்ல. மரத்தில் தூக்கப்பட்டவர் மட்டும்தான் சபிக்கப்பட்டவர். இப்படி ஒரு மரத்தில் தூக்க என்ன நீங்கள் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கும்போது இவர் இல்லை, இவர் தான் கிறிஸ்து. இதுக்கு முன்னாடியே சொன்னார். அவர் உயிரோடு எழுந்ததினாலே இதை நிரூபித்திருக்கிறார். இவ்வளவே இந்த ஒரு 2 வார்த்தை, 2 வார்த்தை தானே இல்லை, இயேசுவே கிறிஸ்து. இவ்வளவு சுவிசேஷமும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. இந்த திருஷ்டாந்தப்படுத்தினார் சொல்லும்போது இவ்வளவுதையும் அவர் சாட்சியாக சொல்லி கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு கரையதை வேற வேத வசனத்தை உபதேசம் பண்ணினார் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல அவங்க சொல்லும்போது என்ன சொன்னார்? இவன் வேத பிரமாணத்திற்கு விகற்பமாக தேவனை சேவிக்கும்படிக்கு மனுஷருக்கு போதிக்கிறான். என்ன சொல்லியிருப்பார்? என்ன சொல்லுப்பா? இவன் வேத பிரமாணத்திற்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவங்க, அவருடைய ரத்தத்தினால கழுவப்படுறவங்க. அது எப்படி வேத பிரமாணத்துக்கு விகற்பம்? வேத பிரமாணத்துக்கு எப்படி விகற்பம்? வேத பிரமாணம் எல்லாமே கிரியைகள். நம்ம வந்து அதை கடைபிடிக்க வேண்டும், நம்மளுடைய கிரியைகள் தான் சொல்லுது. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து கிருபையினாலே பலி கொடுக்க வேண்டும். அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாகிறோம். அதனால இப்போ வந்து இப்போ அந்த அவங்க அதாவது பழைய ஏற்பாட்டில் கிருபையே கிடையாதா? கிருபை இருந்ததா இல்லையா? முழுவதுமாக இருந்தது. அப்போ எப்படி வேத பிரமாணத்துக்கு விரோதமாக என்று அவங்க சொல்லலாம்? சுவிசேஷம் எப்படி வேத பிரமாணத்துக்கு விரோதமாகிறது? இயேசுவானவர் சொல்லிருக்காரு, பூர்வ காலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? தீர்க்க தரிசனங்களையோ அல்லது நியாயப்பிரமாணங்களையோ நான் அழிப்பதற்காக வரல, அதை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார்.
அது எப்படி நிறைவேறுதலாக இருந்திருக்கிறது? ஏன்னா ஒரு பலி அவசியம். ரத்தம் இல்லாமல் ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாண காலத்துல எப்பவுமே ஒரு பலி இருந்து அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. அது நிறைவேறுவதற்காக இயேசு கிறிஸ்து தானே பலியானார். அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்படுகிறோம். ஆக பலி செலுத்துதல் யாரோ ஒரு மிருகம் உங்களுடைய என்னுடைய பாவத்தையும் உங்களுடைய பாவத்தையும் நாம் அதை கடத்தி விடுகிறோம். அங்கேயும் கிருபை தான். அதனால இங்க என்ன சொல்றாரு, எங்க பலியும் அவசியம் இல்லை, இயேசு கிறிஸ்து எனக்கு பலியானார். இயேசு கிறிஸ்து பலியானான்னு சொல்லும்போது இவங்களுக்கு புரியல. எப்படி இவருடைய பலி எப்படி பழைய ஏற்பாட்டினுடைய பலிக்கு நிகராகும், பழைய ஏற்பாட்டுடைய பலி தேவையில்லை என்கிறாங்க. எப்படி வரும்? ஆசாரியன் மூலமாய் அங்க பாவ மன்னிப்பு பெற்று ஆசாரியர் மூலமாய் தான் போக வேண்டும். ஆசாரியனா இருக்கிறார். கிறிஸ்துவே ஆசாரியராக நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். நமக்கு போக வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்ததாக அவங்க சொல்றாங்க, ஏதோ ஒரு கட்டடத்துக்கு தான் நம்ம போய் எல்லாத்தையும் பலியை செலுத்த வேண்டும்ங்கிறார். இதுக்கு தான் தேவையில்லைப்பா, எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் அப்படிங்கிறாரு. அடுத்தது விருத்த சேதனத்தை குறித்து பேசும்போது விருத்த சேதனம் இருதயத்திலே வேண்டும் என்கிறார். உடன்படிக்கையை பேசும்பொழுது உடன்படிக்கை எழுத்திலே அல்ல, பலகையிலே அல்ல, பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். இதெல்லாம் இதுதான் புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டிலையும் கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலையும் கொடுக்கப்பட்டது. நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன், ரொம்ப சிம்பிளான. இந்த எகிப்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வரும் பொழுது சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடக்கிறார்கள். இது அவர்களுடைய கிரியையினால் உண்டானதா, கர்த்தருடைய கிருபையினால் உண்டானதா? கர்த்தருடைய கிருபையினாலே உண்டானது. அப்போ பழைய ஏற்பாட்டில் ரொம்ப தெளிவாக இருக்குது. எப்போ கட்டளைகள் கற்பனைகள் கொடுக்கப்பட்டது? அவர்கள் எகிப்தில் இருந்த போதா, அல்ல எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வெளியிலே வந்த பின்பா? மீட்கப்பட்டு மீட்டு கொண்டு வந்த பின்பு. இந்த 40 நாட்கள் கடக்க வேண்டியது 40 வருஷங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு கட்டளைகள். ஏன் கட்டளைகளும் கற்பனைகளும் அங்கே கொடுத்துருக்கிறார்? ஒரு ஒழுங்குமுறைக்காக. ஒரு ஒழுங்குமுறை வேண்டும். அடுத்ததாக இவர்கள் போகக்கூடிய ஒரு தேசம் இருக்கிறது. பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்கள் மற்ற மக்களைப் போல வாழ முடியாது. பரிசுத்த ஜாதியாக வாழ வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதெல்லாம் எதுக்கு பின்பதாக இதெல்லாம் செஞ்சா அவங்க ஆண்டவருடைய பிள்ளையாக வாங்கன்னு சொன்னாங்களா? இல்லை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் செய்து ஒரு ஜாதியாக வாழ வேண்டும் என்று சொன்னாங்களா? பிள்ளைகளாக இருக்கிறதுனால உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க. நீங்கள் கண்டிருக்கிறீர்களே 19வது அதிகாரம் யாத்திராகமத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்தவைகளை கண்டிருக்கிறீர்களே. ஓங்கிய புயத்தினாலும் ஒரு கழுகு தன்னுடைய சட்டையிலே கொண்டு வந்த போல உங்களை சுமந்து கொண்டு வதை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. ஆனபடியினாலே அப்படின்னு சொல்லி நீங்கள் அவருடைய வாழ்க்கை உள்ளபடி கேட்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்வீர்கள் என்றால், அப்புறம் அதுக்கடுத்து சொல்கிறார், நீங்களே அவருக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள், பரிசுத்த ஜாதியாக இருப்பீர்கள், ராஜரீக ஆசாரியராக இருப்பீர்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சின்ன பழைய ஏற்பாட்டில் வெறும் கற்பனைகள் கட்டளைகள் இல்லை, அங்கேயும் கிருபை தான் முதல்ல வந்துச்சு. அதற்கு பின்பதாக அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும்படியாக அவர்களுக்கு போதனைகள் கொடுக்கப்பட்டது. இங்கே புதிய ஏற்பாட்டிலையும் எப்படின்னா, இயேசுவே கிறிஸ்து என்றால் அவர் மேசியாவாக அந்த உலகத்தில் மரித்து உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்க, உயிரோடு எழுந்த உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற புதிய வாழ்க்கை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழைய எல்லாம் ஒழிந்து போயின. அதற்கு பின்பதாக நாங்கள் உங்களுக்கு ஒப்புவித்த சட்டத்தை வாழ்க்கை முறையை அறிந்திருக்கிற ஒருவன் கிறிஸ்தவனாக வாழ வேண்டுமானால் எப்படி என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக எந்த இடத்துல விகற்பமாக இல்லை. அவர் சொன்னது என்ன, இவங்க யோசித்தது என்ன, இந்த சட்ட திட்டத்துக்குள்ளே இருந்தால் தான் ரசிக்கப்படுவேன். இல்லை, இதற்கு மேலாக ஆண்டவர் ஒரு முறைமையை தந்திருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவிலே பூரணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவனிடத்திலே சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இவங்க என்ன நினைச்சாங்க, பலியின் மூலமாக, காணிக்கையின் மூலமாக, சட்டத்திட்டங்களின் மூலமாக தேவனிடத்திற்கு நாம் வர வேண்டும் சொல்லும்போது அவர் இல்லை, அதற்கு மேலாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் கர்த்தரிடத்தில் வரும்பொழுது இவங்களுக்கு அவங்க புரியவே இல்லை. ஆக இவர் என்ன போதித்திருக்கிறார்? இயேசுவே கிறிஸ்து. சிம்பிளாக சுவிசேஷம் தான். சிம்பிளாக அவர் போதித்தது சுவிசேஷம். அருமையானவர்களே, பவுலடியார் ரொம்ப திட்டமும் தெளிவுமாக மிகவும் ஒரு சுருக்கமாக, ரத்தன சுருக்கமாக அவங்க சொல்கிறார், இயேசுவே கிறிஸ்து. உடனே என்ன சொல்கிறாங்க, வேத பிரமாணத்திற்கு விரோதமாக இவர் பேசி கொண்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன, கர்த்தரிடத்திலே சேருவதற்கு நான் தானம் தர்மம் பண்ணினது அதனுடைய புண்ணியம் அல்ல, எனக்காக சிலுவையிலே உயிர் நீத்து 3ஆம் நாள் மறுபடியுமாக உயிரோடு எழுந்து என்னோடு கூட இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினவரும், இனிமேல் ஒரு நாளிலே வரக்கூடியவரும்
நியாயம் தீர்க்கக்கூடியவரும், ஆனால் அவருடைய நாமத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பை அளிக்கக்கூடியவருமாகிய இயேசு கிறிஸ்து. இது சுவிசேஷம். இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.